சைக்கிள் சிங்கிங் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பீரியட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் அந்த டைமில் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருப்போம், எரிஞ்சு விழுவோம், நிறைய மூட் ஸ்விங்ஸ் வந்து நமக்கு இருக்கும், என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சைக்கிள் சிங்கிங்கோட நம்ம வந்து வாழ பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளில வந்துட முடியும். ஃபஸ்ட்டு சைக்கிள் சிங்கிங் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வரக்கூடிய நாளிலிருந்து அடுத்த மாதவிடாய் வர வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியடை தான் வந்து சைக்கிள் சிங்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பீரியடில் நம்ம கரெக்டான ஒர்க் அவுட் செய்வதன் மூலமாகவும் சில உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நம்மளை ஓரளவுக்கு சரி செஞ்சுக்க முடியும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில பேருக்கு வந்து தெரியும், பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க. சில பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். அப்படின்றதுனால இதை வந்து நான் பதிவிடுறேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் வந்து எல்லாருமே வந்து கடந்து வரோம். முதல் ஃபேஸ் பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து 7th டே வரைக்கும் மென்சுரல் ஃபேஸ். நெக்ஸ்ட் 8 முதல் 13 நாள் வரைக்கும் ஃபாலிகுலர் ஃபேஸ். 14லேருந்து 21 நாள் வந்து ஓவுலேட்டரி ஃபேஸ். நெக்ஸ்ட் 22 to 28 டேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸான மென்சுரல் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்களின் அளவு வந்து குறைவாக இருக்கும். ஸோ எனர்ஜியும் நமக்கு லோ லெவலில் தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆரோக்கியமான உணவுகளான நட்ஸு, கீரை, அப்புறம் மட்டன், சிக்கன், முழு தானியங்கள், சூப்பு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பீரியட்ஸ் பெயின் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து அதிகமாக ஒர்க் அவுட் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. மைல்டாக வந்து வாக்கிங் வேணால் பண்ணிக்கலாம், யோகா வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஸான 8 to 13 இருக்கு இல்லையா, ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த ஃபேஸில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால எனர்ஜியும் நமக்கு அதிக அளவில் இருக்கும். இந்த டைமில் டார்க் சாக்லேட், அவகேடோ, சிட்ரஸ் பழங்கள், மீன், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். ஒர்க் அவுட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து 14 to 21 வரைக்கும் இருக்கும். அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். எனர்ஜி வந்து 2 மடங்காக நமக்கு வந்து இருக்கும். இந்த டைமில் பாதாம், ஆளி விதைகள், பூசணி விதைகள், சிட்ரஸ் பழங்கள், கீரை இதெல்லாம் வந்து நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எல்லாம் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை பண்ணலாம். கார்டியோ ரிலேட்டட் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். லாஸ்ட் ஃபேஸான 22 to 28 டேஸ் இருக்கு இல்லையா, லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து அதிக அளவில் இருக்கும். ஸோ எனர்ஜி வந்து மறுபடியும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், எள்ளு, சூரியகாந்தி விதை, கிழங்கு வகைகள் இதெல்லாம் உணவில் வந்து சேர்த்துக்கணும். ஏரோபிக்ஸ் ரிலேட்டடான மைல்டான ஒர்க் அவுட்ஸ் தான் நம்ம வந்து பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி உணவுகளையும் நம்ம ஒர்க் அவுட்டையும் கரெக்டாக பேலன்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னா அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வராது. பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெயின் வந்து எதுவும் இருக்காது. மூட் ஸ்விங்ஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ எதனால நமக்கு இந்த பிரச்சனை, நம்ம நல்லா தானே இருந்தோம், ஏன் திடீர்னு நமக்கு வந்து ஒரு கோவம் வருது, இல்லை ஏன் ஸ்டொமக் பெயின் வருது, ஏன் பாடி பெயின் வருது, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்ஸு, இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சைக்கிள்லையும் வந்து கரெக்டாக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சிங்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து தரும். உங்களோட பெண் தோழிகளுக்கும், உங்கள் தாயாக இருக்கலாம், இல்லை சகோதரியாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பகிருங்க. அவங்களும் வந்து பயன்படுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.